கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் இந்த மாலை பொழுதில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அன்புள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை விட்டு மாறாத தெய்வமாயிருக்கிறார். இந்த மாலை பொழுதிலும் நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தை 1 நாளாகமம் 29வது அதிகாரம் வசனம் 12. ஐஸ்வர்யமும் கனமும் மாலை வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்பதாய் வேதம் பதிவு செய்கிறது. அன்பான தேவஜனமே, அன்பான சகோதரி சகோதரியே, இந்த மாலை பொழுதிலே நீங்கள் தியானிப்பதற்காய், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காய் வேதத்திலுள்ள வார்த்தைகள், வேதத்திலுள்ள அதிசயங்கள் உங்களை நோக்கி வருகிறது. இதை நீங்கள் தியானிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு மாற்றத்தை காண முடியும். பாருங்கள், ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. எங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளும் பொழுது அவர் தருகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் சிந்திக்கலாம், கர்த்தரை பின்பற்றாதவர்கள், வேதத்தை நேசிக்காதவர்கள், வேதத்தில் உள்ள வார்த்தைகளை தியானிக்காதவர்கள் ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் இருக்கிறார்களே என்பதாய். அன்பான சகோதரி சகோதரியே, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் மேன்மை உள்ளதாயிருக்கிறது. அதில் கலக்கமில்லை, சஞ்சலமில்லை, தவிப்பில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அது நிரந்தரமான ஆசீர்வாதமாயிருக்கிறது. நீங்கள் கர்த்தரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாலை பொழுதிலும் வேதனைகளோடும் குறைவுகளோடும் பலவீனத்தோடும் கடன்களோடும் வியாதிகளோடும் தீமையான வாழ்க்கையிலும் நீங்கள் சிக்கிக் கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் கர்த்தரை நேசித்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவரை முழு இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்களானால் அவருடைய கிரியைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மாலை பொழுதிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.